கனப்பொழுதில் காதலாகி கசிந்துருகி இமைப்பொழுதில் இசையாகி இதயத்தை வருட வரும் கவிதை நேரத்தில் கவிதையோடு கலந்திட தயாராகுங்கள். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி FM வழங்கும் தினம் ஒரு கவிதை. கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டு கொழும்பிலே வசித்து வரும் கொஞ்ச தமிழ் கவிஞர். புது கவிதை தொடங்கி மரபு கவிதை வரை எழுதி குவிக்கும் ஒரேனிய கவிஞர். வானொலி, தொலைக்காட்சி, சமூக வலைதளங்கள் என வட்டமிட்டு கொண்டிருக்கும் ஒரு இளம் கவிஞர். பட்டாம்பூச்சி FM வழங்கும் தினம் ஒரு கவிதை பகுதியில் பல்வேறு கவிஞர்களின் பல்வேறு சிந்தனைகளை தனது குரலில் சுமந்து வருகிறார் கவிஞர் ஜெயசக்தி பிரபாகரன். வாங்க நேயர்களே, கேட்டு ரசிக்கலாம். பட்டாம்பூச்சி FM நேயர்களுக்கு இனிதான வணக்கம். நான் ஜெயசக்தி பிரபாகரன். இன்று தினமொரு கவி நிகழ்ச்சியில் கவிப்பேரரசு வைரமுத்துவின் சிரிப்பு எனும் தலைப்பில் அமைந்த கவிதை இடம்பெறுகிறது. வாங்கோ கேட்டு ரசிப்போம். சிரிப்பு. வாழ்க்கை பூட்டியே கிடக்கிறது. சிரிப்பு சத்தம் கேட்கும் போதெல்லாம் அது திறந்து கொள்கிறது. வாழ்வின் மீது இயற்கை தெளித்த வாசனை தைலம் சிரிப்பு. எந்த உதடும் பேசத் தெரிந்த சர்வதேச மொழி சிரிப்பு. உதடுகளின் தொழில்கள் 6: சிரித்தல், முத்தமிடல், உண்ணல், உறிஞ்சல், உச்சரித்தல், இசைத்தல். சிரிக்காத உதடுக்கு பிச்சொன்ன 5 இருந்தென்ன தொலைந்தென்ன. தருவோன் பெறுவோன் இருவர்க்கும் இழப்பில்லாத அதிசய தானந்தானே சிரிப்பு. சிரிக்க திறக்கும் உதடுகள் வழியே துன்பம் வெளியேறி விடுகிறது. சிரிக்க திறக்கும் உதடுகள் வழியே துன்பம் வெளியேறி விடுகிறது. ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் இருதயம் ஒட்டையடிக்கப்படுகிறது. முள்ளும் இதுவே, ரோஜாவும் இதுவே. சிரிப்பு இடம் மாறிய முரண்பாடுகளே இதிகாசங்கள். ஒருத்தி சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தாள். அதுதான் பாரதம். ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தாள். அதுதான் ராமாயணம். எந்த சிரிப்பும் மோசமானதில்லை. பாம்பின் படங்கூட அழகுதானே. சிரிப்பொழிக்கும் வீட்டு திண்ணையில் மரணம் உட்காருவதே இல்லை. பகலில் சிரிக்காதவர்க்கெல்லாம் மரணம் ஒவ்வொரு சாயங்காலமும் படுக்கை தட்டி போடுகிறது. ஒரு பள்ளத்தாக்கு முழுக்க பூ பூக்கட்டுமே, ஒரு குழந்தையின் சிரிப்புக்கு ஈடாகுமா? ஒரு பள்ளத்தாக்கு முழுக்க பூ பூக்கட்டுமே, ஒரு குழந்தையின் சிரிப்புக்கு ஈடாகுமா? காதலின் முன்னுரை, கடனுக்கு மூலதனம், உதடுகளின் சந்திரோதயம், விலங்கை கழித்த மனித மிச்சம். சிரிப்பை இவ்வாறெல்லாம் சிலாகித்தாலும் மரிக்கும் வரை சிரிக்காத மனிதர்கள் உண்டா இல்லையா? சிரியுங்கள் மனிதர்களே. பூக்களால் சிரிக்க தெரியாத செடி கொடிகளுக்கு வண்டுகளின் வாடிக்கை இல்லை. சிரிக்க தெரியாதோர் கண்டு சிரிக்க தோன்றும் எனக்கு. சிரிக்க தெரியாதோர் கண்டு சிரிக்க தோன்றும் எனக்கு. இவர்கள் பிறக்க இந்திரியம் விழ வேண்டிய இடத்தில் கண்ணீர் விழுந்துட்டோவென்று கவலையுறுவேன். சற்றே உற்று கவனியுங்கள். சிரிப்பில் எத்தனை ஜாதி. கீழல் விழுந்த இசைத்தட்டாய் ஒரே இடத்தில் சுற்றும் உற்சாகச் சிரிப்பு. தண்ணீரில் எறிந்த தவளைக்கல்லாய் விட்டு விட்டு சிரிக்கும் வினோதச் சிரிப்பு. கண்ணுக்கு தெரியாத சுவர்கோழி போல உதடு பிரியாமல் ஓசையிடும் சிரிப்பு. சிரிப்பை இப்படி சப்த அடிப்படையில் ஜாதி பிரிக்கலாம். சில உயர்ந்த பெண்களின் சிரிப்பில் ஓசையே எழுவதில்லை. நிலவின் கிரணம் நிலத்தில் விழுந்தால் சத்தமேது சத்தம். சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, ஜீவ அடையாளம் சிரிப்பு. ஒவ்வொரு சிரிப்பிலும் ஒரு சில மில்லிமீட்டர் உயிர் நீளக்கூடும். மரணத்தை தள்ளி போடும் மார்க்கந்தானே சிரிப்பு. எங்கே 2 பேர் சந்தித்தால் தயவு செய்து மரணத்தை தள்ளி போடுங்களேன். மரணத்தை தள்ளி போடும் மார்க்கந்தானே சிரிப்பு. எங்கே 2 பேர் சந்தித்தால் தயவு செய்து மரணத்தை தள்ளி போடுங்களேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி பண்பலை வழங்கிய தினம் ஒரு கவிதை. தொகுத்து வழங்கியவர் ஜெயசக்தி பிரபாகரன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் இன்னொரு அழகிய கவிதையுடன் சந்திப்போம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.
வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. ஏனுங்கண்ணா, நம்ம பட்டாம்பூச்சியில இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறீங்க? அம்மனே, நம்ம பட்டாம்பூச்சியில இன்னைக்கு தஞ்சாவூர்காரரு, நல்ல எழுத்தாளரு, நல்ல நாடக கலைஞரு, நல்ல திரைக்கலைஞரு, இப்படிப்பட்ட கவிஞரு தஞ்சைனா ராமதாஸ் அவிகளோட ஒவ்வொன்றும் உதவிடும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு புத்தகம் சாமி. அப்படிங்களா? இது எதை பத்தின புத்தகம்ங்கண்ணா? அம்மனே, இந்த புத்தகம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல சாமியோ. இது ஒரு வித்தியாசமான புத்தகம். நம்ம அரசு துறைக்கு பல டிபார்ட்மெண்ட்டுக்கு போறோம்ல, அவட தலைக்கு என்னென்ன கொண்டு போகணும், அதை எப்படி கேட்கணும், அதை எப்படி செய்யணும்னு நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா கொடுத்துருக்காரு சாமி. சம்மன் இருக்குது. நாமளும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அதனால வாங்கி படிச்சு போடலாம். நெசமாத்தான் சாமியோ, இது கேட்கறவங்களும் வாங்கி படிச்சு பாருங்க. நிறைய விஷயத்த நீங்க கத்துக்கலாமுங்க. சரிங்கண்ணா, இந்த புக் வாங்கணும்னா 99 44 57 06 61. சரிங்களா? ஆமாங்கண்ணோ, அதேதான். சரி, நம்ம வாங்குறதோட எல்லாரையும் வாங்க சொல்லிடலாம். ஆமாங்கோ, இதை கேக்குறவங்க பூரா நீங்களும் வாங்கி படிச்சு போட்டு ஐயாவிகளை கூப்பிட்டு 2 வாரத்தை மனசார வாழ்த்தி போடுங்க. அவ்வளவுதானுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது.